அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையவுள்ள இடத்தில் பல்லுயிர் பெருக்கம் இருப்பதாக கருத்துக்கள் வந்தன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பல்லுயிர் பெருக்க இடங்களை தவிர்த்துவிட்டு ஆய்வு நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? பதிவு பண்ணலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசு தரப்பில் அந்த உரிமம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசை கலந்தாலோசிக்காமல் இதுபோன்ற டங்ஸ்டன் உள்ளிட்ட முக்கிய கனிமங்களை எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருந்த தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையிலும் தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். அந்த திட்டத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அந்த மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் தற்போது டங்ஸ்டன் ஆலை அமைப்பதற்காக உரிமம் வழங்கியிருந்த பகுதி என்பது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருந்தது. மலைப்பாங்கான அந்த பகுதியிலே பல்வேறு வன உயிரினங்களும் வாழக்கூடிய பகுதிகளாக மலை சார்ந்த பறவைகள் உள்ளிட்ட பல்லுயிர் பெருக்கம் கொண்ட இடமாக இருந்தது. எனவே தமிழக அரசு அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு பல்லுயிர் பெருக்க இடங்களை தவிர்த்துவிட்டு மற்ற இடங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஆய்வை மேற்கொள்வது தொடர்பாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைய உள்ள இடத்தில் பல்லுயிர் பெருக்கம் இருப்பதாக வந்த கருத்துருக்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் டங்ஸ்டன் சுரங்க ஆய்வு பணிகளை நிறுத்த வேண்டும் என தமிழக அரசிடமிருந்து கடிதம் வந்ததை தொடர்ந்து தற்போது இந்த முடிவை எடுத்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி மதுரை மாவட்டத்தில் அமைய இருந்த டங்ஸ்டன் சுரங்கம் அது தொடர்பான பணிகள் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு குறிப்பு தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்த நிலையில் அதனுடைய பல்லுயிர் பெருக்க முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அந்த திட்டப்பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான முடிவு எட்டப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது.